அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, சூரா அன்-நபா குர்ஆனுடைய 78வது அத்தியாயம். அன்-நபா அப்படின்னா என்ன பேரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு மகத்தான செய்தி. அதுதான் அதுக்கு அர்த்தம். என்ன மகத்தான செய்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த உலக முடிவு, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை, இந்த விஷயங்களை பத்தி மட்டுமே அதிகமாக பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த சூரா அன்-நபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா முழுக்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை பற்றியும் தன்னுடைய அந்த படைப்பை பத்தியும் இதை நம்பாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை பத்தியும் இதுல முழுமையான முறையில் ஒரு விரிவான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதுதான் இந்த நபா, மகத்தான செய்தி. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இறைவனால் சொல்லப்படுகிறது, அந்த மறுமை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கியாம். அது ஏன் இந்த இடத்துல இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அத்தியாயம் இறங்கின காலகட்டம் மக்காவில் இறை தூதர் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கிய ஆரம்ப நிலை காலகட்டம். அந்த அத்தியாயத்தை நம்ம படிக்கும் பொழுதே அதை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயம் மறுமை வாழ்வை பற்றி ஏன் அழுத்தமா அந்த மக்களுக்கு பதிய வைக்க நினைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இறைத்தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்தால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த குறைஷிகளுடைய அந்த செயல்பாடு, நம்பிக்கைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்துட்டு இறைவனை மறுக்கவில்லை, ஆனால் பலதெய்வ கொள்கையில் இருந்தவர்கள். இறைத்தூதர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 3 விஷயத்தை அந்த மக்களிடம் பிரதானமாக எடுத்து வைத்தார். முதல்ல ஏகத்துவம், அதாவது இறைவன் ஒருவனேங்கிறது. அப்புறம் தன்னுடைய தூதுத்துவம், தன்னை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. 3வது மறுமை வாழ்க்கை, உலக முடிவு, அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதுல அந்த குறைஷிகளுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் எது அப்படின்னு சொன்னா, முதல் 2 விஷயங்கள். அதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரே இறைவன், அப்புறம் என்ன நீங்க தூதரா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூதுத்துவம். ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஏன் மறுத்தார்கள்? குறைஷிகள் ஏன் திட்டவட்டமாக அதை நிராகரித்தார்கள்? காபாவுடைய அஸ்திவாரமே ஏகத்துவத்தால் எழுப்பப்பட்டதுங்கிறது அவர்களுக்கு தெரியும், மிக நிச்சயமாக தெரியும். இருந்தும் அந்த மக்கள் ஏன் அதை ஒதுக்கினார்கள், வெறுத்தார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வந்து அந்த இடத்துல பிடிச்சிருக்கு. 360 சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அரபு உலகத்தில் இருக்கிறவங்களும். அப்ப அந்த 360 சிலைகளுக்காக தினமும் அங்க நடக்கக்கூடிய அந்த சடங்குகளா இருக்கட்டும், பூஜை முறைகளாக இருக்கட்டும், வெளியூர்ல இருந்து மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய மக்கள் கிட்ட இவர்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தினால செல்வம் அளவு கடந்து கொழித்திருக்கிறது இந்த குறைஷிகளிடம். அளவு கடந்த செல்வம், நியாயமான வியாபாரிகளா இவங்க இருக்கிறாங்க, ஆனா அளவு கடந்த செல்வம் குவிஞ்சிருக்கு. ஏன்னா அரபுலகத்துல இருந்து எல்லாருமே திரண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப இந்த 360 சிலைகளையும் நகர்த்தி விட்டு ஒரே இறைவனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டும் கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பாவக்காயா கசக்குது இவங்களுக்கு. என்னடா இது, 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் இவர் புதுப்பிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 2வது விஷயம், தன்னுடைய தூதுத்துவம். நான் இறைவனின் தூதர், எனவே இதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு அருவருப்பா இருந்தது. எது உங்க வார்த்தைக்கு நாங்க கட்டுப்படவா? குறைஷிகள்ல நீங்க உயர்ந்த குலமாவே இருந்தாலும் பொருளாதார ரீதியா நீங்க வந்து எப்படிப்பட்டவர்? உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனிப்பட்ட அடையாளம் ஏதாவது இருக்கா? அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சாலே தெரியும், கொஞ்சம் வறுமையில தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இவர் வந்துட்டு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டவராக எப்ப மாறுறார் அப்படின்னு சொன்னாக்க, திருமணத்துக்கு பிறகுதான். கதீஜா அம்மையார் அவர்களை மணந்து கொண்டதற்கு பிறகுதான் மிகப்பெரிய செல்வந்தராக இவர் உயர்கிறார். அப்ப அந்த குறைஷிகளுக்கு எப்படி இருக்குதுன்னா, மனைவியை வைத்து ஒருவர் பணக்காரரா வந்திருக்கிறார், இவருடைய தலைமையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தவிர இவரை விடவும் உயர்ந்த குலங்களை சேர்ந்தவர்கள்லாம் அன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. குறைஷிகள் அப்படின்னா வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கு தேதிக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா பிராமணர்கள் தான். பிராமணர்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு உயர் ஜாதியை சேர்ந்தவங்களை சொல்ற மாதிரி அன்னைக்கு குறைஷிகள்னு அரபுலகத்துல அவங்க வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. எப்படி பிராமணர்கள்லயும் பல பிரிவுகள் இருக்குது, அதுல உச்சபட்ச பிரிவு வந்துட்டு ஐயங்கார் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு குறைஷிகள்ல உச்சபட்சத்துல இருந்தவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா பனு மக்சூம் அப்படிங்கிற அந்த ஒரு குலம். அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மிக நிச்சயமா நம்ம முகமதை வந்து ஒரு தூதராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்ப 3வதா அவர் சொன்ன அந்த விஷயம், அந்த மறுமை வாழ்க்கை.
அந்த மறுமை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குறைஷிகளுக்கு ரொம்ப வினோதமா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 360 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதை கடவுளா வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 360 சிலைகளை வணங்குபவர்கள் தங்களுக்கு மறுமை இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குரான்ல வரக்கூடிய வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, குறைஷியை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, மண்ணோடு மண்ணாக நாங்க போயிட்டாலும் கூட மறுமையை ஏந்திரிச்சு வருவோமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு அந்த வரக்கூடிய வசனங்கள்லாம் குறைஷியை நோக்கித்தான் பேசுது. என்ன காரணம்னா, இவர்களுக்கு மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை கிடையாது. அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. அன்னைக்கு அரபுலகத்துல இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் தான் அந்த மறுமை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியுமே தவிர, இவங்களுக்கு வந்து இது புதுசு. இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குறைஷிகள் கிட்ட உலக முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலக முடிவுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் எழுந்திருப்போம். அப்ப முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதர்கள் வரை இறைவன் முன்னாடி நிற்கும் பொழுது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும். நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் அப்படின்னு கொடுக்கப்படும். அப்ப சொர்க்கத்துடைய நிலை இப்படி இருக்கும், நரகத்துடைய நிலை இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் பொழுது இவர்களுக்கு இதெல்லாம் வினோதமா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? முகமது வந்து முதல்ல தன்னை வந்து இறை தூதர்னு சொன்னாரு, ஒரே இறைவன்னு சொன்னாரு, இப்ப மறுமை வரைக்கும் வந்துட்டாரு, இது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் அங்க நடக்க தொடங்குச்சு. அப்ப இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் முகமாகத்தான் இந்த மகத்தான செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் இறைவனால் அருளப்பட்டது. அப்ப இந்த அத்தியாயத்துல நாம பார்ப்போம். எடுத்த எடுப்புல இறைவன் சொல்லக்கூடிய அந்த முதல் வசனம், இவர்கள் எதனை குறித்து வினவி கொள்ளுகின்றார்கள்? அந்த மாபெரும் செய்தியை குறித்தா? அதை பற்றி இவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆம், ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். இதுல இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்த மறுமைங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த குறைஷிகளுக்குள்ள அந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பான விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. எங்க கூடுனாலும் குறைஷிகள் இதைத்தான் வந்து அதிகமா பேசுறாங்க. எது மறுமைன்னு ஒண்ணு இருக்காமே, நம்ம செத்ததுக்கு அப்புறம் எழுந்து போமாமே அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் இது சம்பந்தமான செய்திகள் வந்து பேசப்படுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னா அங்க கூடக்கூடிய ஆண்களும் பெண்களும் முகமது இப்படியெல்லாம் சொல்றாரு அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த சந்தைகள் இருக்குதுல்ல, அப்போ வந்து நிரந்தரமான கடைகள் கிடையாதுல்ல, அந்த சந்தைகள்லாம் நடக்கிற அந்த இடங்கள்ல வந்து என்ன நடக்கும்னா, இதேதான் பேசு பொருள். மறுமைன்னு ஒண்ணு இருக்கான், நம்மளாம் இப்போ எழுந்திருச்சு நிற்போமா, இறைவனை வணங்காதவர்கள் வந்து நரகத்துக்கு போவாங்களாம், சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சௌகரியங்கள்லாம் அங்க இருக்குதான், இது வந்து முகமது வந்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து சொல்லப்படுது. பரபரப்பா பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது. அப்பதான் இறைவன் இந்த விஷயத்தை இறக்கி வைக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த மாபெரும் செய்தியை குறித்தா இவர்கள் வந்து வினவி கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி இவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வருது. இந்த முரண்பட்ட கருத்துக்கள்னா என்ன அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நரகத்துக்கு போனாக்க சில நாட்கள்ல வந்துடலாம், சில வருடங்கள்ல வந்துடலாம், அது ஒரு சிறை தண்டனை மாதிரிதான் அப்படின்னும் அங்க வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நரகத்துக்கு வந்து நம்ம போனாலும் கூட உடலோட போக மாட்டோம், அது ஒரு ஆன்மா மாதிரியான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க வந்து சொல்றாங்க. அப்ப இது எப்படி இருக்குதுன்னா, இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு இவர்களே கற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அங்க மாறி இருக்குது. அப்ப இறைவன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆம், ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். 2 வசனங்களில் மிக அழுத்தமாக இந்த மறுமையை பற்றி இறைவன் அவர்களுக்கு புரிய வைக்க முயல்வதை இந்த இடத்துல நாம வந்து பார்க்கிறோம். இவங்க வந்து மறுக்கிறாங்க, முரண்பட்ட கருத்துக்களையும் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்னதான் அவங்க மறுத்தாலும் முரண்பட்ட கருத்து கொண்டிருந்தாலும் வெகு விரைவில் அவர்களுக்கு அது தெரிந்துவிடும் அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். இறைவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளா போய்கிட்டே இருக்கும். ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் இறுதி நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட இறைவன் மிக சமீபத்தில் தான் பார்க்கக்கூடிய நிலையில் இறைவனுடைய ஆற்றல் சக்தி எல்லாமே இருக்கிறது. ஆகையினால இறைவனுடைய கண்ணோட்டம் வேற. அதனால வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு இறைவன் சொல்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்ட மனிதர்கள், அதாவது இறப்பை அடைந்து விட்ட மனிதர்களுக்கு அந்த உலக முடிவுங்கிறது பல 100 வருஷம்
அதாவது பல நூற்றாண்டுகளோ அல்லது பல 1000 வருடங்களோ கழித்து வந்தாலும் கூட அவங்க எழுந்திருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு வந்து அந்த இறுதி நாள் உண்டான மாதிரிதான் காட்சி அளிக்கும். அப்படித்தான் இறைவனுடைய இந்த டிசைனே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுல புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இறைவன் இந்த இறுதி நாள் மறுமை உண்டு அப்படின்னு அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தன்னுடைய படைப்பை, அந்த நிர்வாக திறனை, அந்த கட்டமைப்பை உணர்த்தும் விதமாக வரிசையா சில விஷயங்களை இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நாம் பூமியை விரிப்பாக்கவில்லையா? மேலும் மலைகளை முலைகளாக ஊன்றி வைக்கவில்லையா? மேலும் உங்களை இணைகளாக நாம் படைக்கவில்லையா? மேலும் உங்கள் உறக்கத்தை அமைதியளிக்க கூடியதாய் நாம் ஆக்கவில்லையா? மேலும் நாம் இரவை மூடிக்கொள்ளக்கூடியதாய் ஆக்கவில்லையா? மேலும் நாம் பகலை வாழ்க்கைகளை தேடிக்கொள்ளும் நேரமாக்கவில்லையா? மேலும் உங்களுக்கு மேலே உறுதியான 7 வானங்களை நாம் அமைக்கவில்லையா? மேலும் அதிக வெப்பமும் ஒலியும் கொண்ட விளக்கையும் நாம் படைக்கவில்லையா? மேலும் கார்முகில்களிலிருந்து மழையை நாம் பொழிய வைக்கவில்லையா? தானியங்களையும் தாவரங்களையும் மற்றும் அடர்ந்த தோட்டங்களையும் உருவாக்குவதற்காக திண்ணமாக தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமாயிருக்கிறது. இங்க நம்மளுடைய கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய விஷயங்களை இறைவன் மிக அழகாக அந்த மக்களுக்கு புரிய வைத்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு கடைசியா அந்த நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமா இருக்குன்ற எச்சரிக்கையோட அந்த விஷயத்தை தொடங்குறத நம்ம வந்து பாக்குறோம். அதாவது பூமியை நாம் விரிப்பாக்கவில்லையா? மலைகளை முலைகளாக ஊன்றி வைக்கவில்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். 6வது 7வது வசனம். இப்ப பூமியை நாம் விரிப்பாக்கவில்லையா அப்படின்னா இந்த பூமியில நாம உங்களை தங்க வைக்கக்கூடிய இடமாக மாத்தலையா? இந்த பூமி எவ்வளவு அழகானதா இருக்கு, உங்களுக்கு இங்க ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. பூமியை பொறுத்த வரைக்கும் அது 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 இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஒட்டுமொத்த அந்த பிரபஞ்சத்திலையும் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. அதாவது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோள், முதல் கோள், அது ரொம்ப வெப்பமா இருக்கும். எந்த அளவுக்கு அதுல வெப்பம் அதிகம் அப்படின்னு சொன்னாக்க உருகாத இரும்பு கூட அந்த கோளில் உருகிவிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெளிவாக கூறுறத நம்ம வந்து பாக்குறோம். சரி, கடைசி கோளாக இந்த பூமியை இறைவன் வச்சிருந்தா குளிர்ல உறைஞ்சே செத்து போயிருப்போம். அப்போ 3வது கோளாக இந்த பூமியை இறைவன் வைக்கும் பொழுது அதிக வெப்பமும் இல்லாம அதிகம் குளிரும் இல்லாம ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த பூமியை வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இருந்தாலும் அதையும் தாண்டி கொஞ்சம் வெப்பம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னாக்க உடனே மழை பெய்யற மாதிரியான ஒரு செட்டப். அதாவது மழை காலத்துல மழை நல்லா பெய்யுது, மழை காலமே இல்லாத நேரத்துல ஒரு நல்ல வெயில் அடிக்குதுன்னு வைங்களேன், நம்மளே சொல்லுவோம் இன்னைக்கு மழை வந்துரும் போல் இருக்கே அப்படின்னு. அப்ப இறைவனுடைய அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா தெளிவா. அதத்தான் இறைவன் பூமியை நாம் உங்களுக்காக விரிப்பாக ஆக்கவில்லையா, அதாவது உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆக்கவில்லையா அப்படின்னு இறைவன் மிக தெளிவா கேட்கறத இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். அப்புறம் மலைகளை முலைகளாக ஊன்றி வைக்கவில்லையா அப்படின்னு இறைவன் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். மலைகளை முலைகளாக அப்படின்னு சொன்னாக்கா பொருளை நாம செய்யறோம், ஒரு 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 பலகையில நம்ம செய்யறோம்னு வைங்களேன். கார்பெண்டர் ஒர்க்லாம் நம்ம பார்த்துருப்போம். 2 கட்டைகளை இணைக்கிற இடத்துல ஆணி வந்து அடிப்பாங்க, ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அதுதான் முலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முலைகள் மாதிரி அது 2த்தையும் ஒண்ணு சேர்க்கிறது. இந்த பூமி சரியாது இருக்கும் பொருட்டு, அதுவும் உங்கள் மேலேயே சரியாது இருக்கும் பொருட்டு நாம் மலைகளை முலைகளாக ஆக்கியிருக்கிறோம்னு குர்ஆன்ல பல இடங்கள்ல இறைவன் சொல்றத பாக்குறோம். அது என்ன அப்படின்னா 2 மலைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு அது ஒரு சிக்கலான அமைப்புல இருக்கும். ஆணி மாதிரி கூட நேரா இல்லாம பல மலைகள், பூமியில இருக்கக்கூடிய அத்தனை மலைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு சிக்கி அது ஒரு ஒரு சிக்கலான அமைப்புல இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மலைகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு சிக்கலான அமைப்புல இருக்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த பூமி சரியாமல் இருக்கிறது, பிச்சுக்கிட்டு போகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறைவன் சொல்றத பாக்குறோம். விஞ்ஞானிகளும் அதை உறுதி செய்கிறார்கள்ங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். இந்த மலைகள் மிக நிச்சயமாக பூமியை உறுதியாக தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் விஞ்ஞானிகள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்டாவும் இருக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அதுக்கப்புறம் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம், மேலும் உங்களை இணைகளாக நாம் படைக்கவில்லையா? 9வது வசனம், மேலும் உங்கள் உறக்கத்தை அமைதியளிக்க கூடியதாக நாம் ஆக்கவில்லையா? 10, மேலும் நாம் இரவை மூடிக்கொள்ளக்கூடியதாய் ஆக்கவில்லையா? 11, மேலும் நாம் பகலை வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ளும் நேரமாக்கவில்லையா? அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுடைய அந்த வரிசையான இந்த வர்ணனை இருக்குது இல்ல, இந்த அறிவிப்பு, இந்த வசனம்
ரொம்பவும் அது கூர்ந்து நோக்கினாதான் அதுல இருக்கக்கூடிய விஷயமே நம்மளுக்கு புரியுது. மேலும் உங்களை இணைகளாக நாம் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஜோடி, அப்படித்தான் இறைவனுடைய அந்த செட்டப்பே இருக்குது. இந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு செட்டப்ல தான் இறைவன் வந்து இந்த உலகத்தையே இன்னைக்கும் உயிரோட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதனையோடு சேர்ந்த அனைத்து உயிரினங்களும் ஆண் பெண்கிற ஜோடியோடு தான் இணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையே இல்லாம எல்லாரும் பெண்களா இருந்தா என்ன ஆயிருக்கும், எல்லாரும் ஆண்களா இருந்தா என்ன ஆயிருக்கும்? தலைமுறைகள் வருது வரல, ஆனால் எல்லாரும் ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ மட்டும் இருந்திருந்தா ஒரு சலிப்பு வந்திருக்கும், ஒரு வெறுப்பு வந்திருக்கும், உள்ளங்கள் எல்லாமே மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கும். அப்ப இறைவனுடைய அந்த ஒரு படைப்பு நுணுக்கம், ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண், இவங்கதான் கண் குளிர்ச்சி. எவ்வளவுதான் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனேயே அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கண் குளிர்ச்சியாக ஒருவர் மாற்றி ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இவர்கள் மூலியமாக தலைமுறையை கடத்துவது, தலைமுறைகளுக்கு செய்திகளை கடத்துவது, அவர்கள் குடும்பம் சம்பந்தமான செய்தியா இருக்கட்டும் அல்லது சமுதாயம் சம்பந்தமான செய்திகளா இருக்கட்டும், இறை செய்திகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆண் பெண் மூலியமாகத்தான் நடக்கிறது, ஜோடிகள் மூலியமாகத்தான் நடக்கிறது. அப்ப இறைவன் இந்த இடத்துல கேட்கிறது, மேலும் உங்களை இணைகளாக நாம் படைக்கவில்லையா? அந்த கேள்விக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் மிக மிக ஆழமானது, விரிவானது, பேசிக்கிட்டே போகலாம். மேலும் உங்கள் உறக்கத்தை அமைதி அளிக்கக்கூடியதாய் நாம் ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் நம்மளுடைய அந்த உறக்கம் இந்த உடலுக்கு ஒரு புத்துணர்வையும் மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் தர்றதை நம்ம பார்க்கிறோம். மறுநாள் காலையில வேலைக்கு போகும்பொழுது நம்ம விரைந்து போகவும், நம்ம உற்சாகமா புத்துணர்வா வேலையை தொடங்கவும், உத்வேகமாக இருக்கவும் தூக்கம்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மனசுக்கு அமைதி தரக்கூடிய விஷயங்கள்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல நாம பாக்குறோம். மேலும் நாம் இரவை மூடிக்கொள்ளக்கூடியதாய் ஆக்கவில்லையா? மேலும் நாம் பகலை வாழ்க்கை தேவைகளை தேடிக்கொள்ளும் நேரமாக ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இரவு மூடி பகல் திறந்தால் மட்டும்தான் மிக நிச்சயமாக நாள் கணக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து கொண்டு வர முடியும். இரவு பகல் மட்டும் வந்து போகல அப்படின்னா மனிதர்களுக்கு இந்த நாளை கணக்கிடுவதுங்கிறது 100% முடியாது. சில பேர் கேட்கலாம், உலகத்துடைய சில பகுதிகளில் பகலாவே இருக்கு கொஞ்ச நாள், ஆனா அவங்களாம் நாளை கணக்கிடலையான்னு. அவங்களாம் நாளை கணக்கிட்டது இங்க இரவு பகல் வந்து போன இந்த நேரத்தை கணக்கு வச்சுதான் அங்க வந்து அவங்க அந்த டைம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆகையினால இரவு பகல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மனிதர்கள் பைத்தியம் பிடித்திருப்பார்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிறோம். அதுக்கப்புறம் 12வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா, மேலும் உங்களுக்கு மேலே உறுதியான 7 வானங்களை நாம் அமைக்கவில்லையா? மேலும் அதிக வெப்பமும் ஒலியும் கொண்ட விளக்கையும் நாம் படைக்கவில்லையா? மேலும் கார் முகில்களிலிருந்து மழையை நாம் பொழிய செய்யவில்லையா? தானியங்களையும் தாவரங்களையும் மற்றும் அடர்ந்த தோட்டங்களையும் உருவாக்குவதற்காக திண்ணமாக தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமாயிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இறைவன் சொல்லும் பொழுது 7 வானங்களை நாம் அமைக்கவில்லையா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி. 7 வானங்கள், அந்த 7 பிரபஞ்சங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த கோள்கள், கிரகங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேலக்சி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த பல குடும்பங்கள், அந்த சூரிய குடும்பங்கள் மாதிரி பல குடும்பங்கள் உள்ள இருக்கு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் உள்ள இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுங்க எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்காம அடிச்சுக்காம அப்படி சுத்தி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, இது ஒரு சிக்கலான விஷயம்தான். இறைவனை தவிர்த்து வேற யாரும் இதை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப விஞ்ஞானிகளும் இது மாதிரியான விஷயங்களை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கடவுள் கொள்கையை கொண்டு வந்து இதுல வைக்க முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சிக்கலான அமைப்பு தான், ஆனா பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சமா தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு. குறிப்பா பூமி பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமியா தான் இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பூமியை நோக்கி எந்த ஒரு விண்கல்லோ அதை விட ஆபத்தான எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கூட அது வானத்திலேயே நொறுங்கிடும். பாதுகாப்பான விதானத்தை நாம் அமைக்கவில்லையான்னு இன்னொரு வசனத்துல இறைவன் கேட்கறத நம்ம வந்து பாக்குறோம். பூமி எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பூமியை நோக்கி எந்த ஒரு பேரழிவான விஷயங்கள் வந்தாலும் அது வானத்திலேயே தகர்ந்து விடும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பை இறைவன் வச்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, பூமிக்குள்ள எது ஒன்றும் வெளியில இருந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு. சில சமயம் வந்து அவங்க பயமுறுத்துவாங்க. நம்ம வந்து ஒரு 30 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற நாள்ல இருந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம்,
ஒரு விஷயம் தொடர்ந்து. அது என்ன அப்படின்னா, வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் வந்துகிட்டே இருக்கு, அது எப்போனாலும் மோதலாம், நாளைக்கே கூட மோதிரலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், 50 வருஷம் கூட ஆகலாம், கணிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாங்க அது வேற வழியா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது பூமியை நோக்கி வந்தாலும் கூட உள்ள வராது, அது வெளியவே எரிஞ்சு சாம்பலா போயிடும், அது அப்படியே தெரிச்சிடும்ங்கிறது தான் இறைவன் இயற்கையா ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு. விஞ்ஞானிகள் அது சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இறைவன் நமக்கு சொல்லும் பொழுது வேறொரு வசனத்துல நாம் வானத்தை பாதுகாப்பான விதானமாக ஆக்கவில்லையா அப்படின்னு தெளிவாவே கேட்கறத பாக்குறோம். ஆக மொத்தத்துல இந்த பூமி பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம்ங்கிறத இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப 7 வானங்களை நாம் அமைக்கவில்லையா அப்படின்னு இறைவன் கேட்கும்பொழுது, உங்களுக்காக தான் நான் இதை படைச்சேன், ஒரு சிக்கலான அமைப்பு, இந்த அமைப்புக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க, வெளியில இருந்து எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி நான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், இவ்வளவும் இருந்தும் நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா, மறுமைங்கிறத ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியே. அப்புறம் அதிக வெப்பமும் ஒலியும் கொண்ட விளக்கையும் நாம் படைக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது சூரியனை குறித்து இறைவன் சொல்றதை நம்ம பாக்குறோம். சூரியனை பத்தி இந்த இடத்துல இறைவன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதிக வெப்பமும் ஒலியும் கொண்ட விளக்கை நாம் படைக்கவில்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த நாளை குறிப்பதற்காக இந்த பகல் இரவு இதெல்லாமே வந்துட்டு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உயிர் வாழ்றதுக்கு மனிதனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழுத்தமா பதிய வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, தண்ணீர் மட்டுமல்ல வெப்பமும் தேவை. உயிர்கள் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா வெப்பம் தான் தேவை தண்ணீரை விடவும். அப்ப தண்ணீரும் சரி வெப்பமும் சரி மனிதனுக்கு கட்டாய தேவை. அப்ப இந்த இடத்துல இறைவன் சொல்லும் பொழுது அதிக வெப்பமும் ஒலியும் கொண்ட விளக்கை நாம் படைக்கவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இதுல ஒரு ஆச்சரியம். சூரியன்கிறது என்ன, அது ஒரு நெருப்பு பிழம்பு, எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இப்ப ஒரு பொருளை நம்ம எரிச்சு விடுறோம், அது என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பலா போயிடும், அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி காணாம போயிடும். இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்கிறது. எந்த பொருளை கொளுத்தினாலும் இதுதான் நிலைமை. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளாக அல்லது லட்சம் ஆண்டுகளாக அல்லது கோடி ஆண்டுகளாக சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறது, அது தீரவே மாட்டேங்குது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது பெருசாகிட்டு இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சூரியன் எரியுது, அதனுடைய வெப்பம் நமக்கு இங்க தெரியுது, அந்த வெப்பம் நமக்கு இங்க தெரியுதுன்னா கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய உள்வெப்பம் எவ்வளவு இருக்கும். அப்படி இருக்கிற நிலையில அது இந்நேரம் எரிஞ்சு சாம்பலா போயிருக்கணும். ஆனா விஞ்ஞானிகள் சொல்றாங்க வெப்பம் அதிகமாவது சூரியனும் பெருசாகுதுங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இறைவன் அப்படிங்கிற ஒருவன் இல்லை அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக 100% இப்படிப்பட்ட ஒரு படைப்பை உருவாக்குவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல முடியவே முடியாது. அப்ப இது தானாவே உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக பகுத்தறிவு கொண்டவர்கள் இதை தானாக உண்டாயிடுச்சு இந்த சிஸ்டம் எல்லாம் அப்படின்னு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப அதிக வெப்பமும் ஒலியும் கொண்ட விளக்கை நாம் படைக்கவில்லையான்னு சொல்லிட்டு 14வது வசனம் அடுத்த வசனத்திலேயே மேலும் கார்முகில்களிலிருந்து மழையை நாம் பொழிய செய்யவில்லையா. அதிகமான வெப்பம் சூரியன்ல இருந்து வருது, அது பூமிக்கு வரும்போது கம்மியா மாறுது, இருந்தும் அது உனக்கு அதிகம்னு ஃபீல் பண்ற. மேகத்துல இருந்து நாம தண்ணியை இறக்கவில்லையா, மழையை கொடுக்கலையா அப்படின்னு இறைவன் இந்த இடத்துல கேட்கறத நம்ம பார்க்கலாம். அது அந்த சிஸ்டம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப அதிகமான மழைப்பொழிவு வருது, இது உனக்கு வெப்பத்தை தணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வெறுமனே குடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. இந்த தண்ணி அடர்ந்த தோட்டங்களையும் உருவாக்குவதற்காக, தானியங்களையும் தாவரங்களையும் அப்படின்னு இறைவன் சொல்றதை பார்க்கிறோம். இப்ப இந்த மேல இருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் மழையாக இந்த பூமிக்கு வந்த உடனேயே இங்க என்ன ஆகுதுன்னா தாவரங்கள் உருவாகுது, தானியங்கள் உருவாகுது, அடர்ந்த தோட்டங்கள் உருவாகுது. இது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. நீங்க உண்ண முடியாத சாப்பிட முடியாத தாவரங்களும் மிக அதிகமாக இருக்கு. ஆனா அது எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவுல பிராணவாயுவையும் வெளியிடுகிறதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு தேதிக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப மழை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீர் இல்லாமலும் பிராணவாயு கூட இல்லாமலும் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்துக்கு தேவையான வெப்பம், தண்ணீர் இதெல்லாம் மிகச்சரியாக கணக்கிட்டு இந்த பூமியை இறைவன் படைச்சிருக்கும் பொழுது இது தானா உருவாயிருச்சு அப்படின்னு ஒரு கூட்டம். இல்ல நாங்க இறைவனை இதெல்லாம் நினைச்சு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மறுமையை பத்தி தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப அன்னைக்கு இறைவன் குறைசி மக்களுக்கு
புரிய வைக்க நினைச்சது என்னன்னா, தன்னுடைய இந்த படைப்புடைய நுணுக்கங்களை விரிவா சொல்லிக்கிட்டே வந்து கடைசியா சொல்லி முடிக்கிற விஷயம் திண்ணமாக தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. 17வது வசனத்திலிருந்து அப்படியே, எக்காலம் மூதப்படும் நாளில் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள், மேலும் வானம் திறந்து விடப்படும், இறுதியில் அது வாயில்கள் மயமாகிவிடும், மேலும் மலைகள் நடத்தி செல்லப்படும், அப்போது அவை காணலாய் போய்விடும், திண்ணமாக நரகம் பதுங்கி தாக்கக்கூடியதாய் இருக்கிறது, வரம்பு மீறியவர்களுக்கான இருப்பிடமாக உள்ளது, அதில் அவர்கள் பல யுகங்கள் விழுந்து கிடப்பார்கள். அப்ப இறைவன் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திண்ணமாக தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள் தான். அது எப்பவோ குறிச்சாச்சு, அது உங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு தெரியும். அந்த நிலையில அந்த நாள் வரும்பொழுது எக்காலம் ஊதப்படும், அந்த நாளில் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். அது எக்காலம் அப்படின்னு சொன்னாக்க அது பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அது ஒரு காத்து மாதிரி மாணவர்கள் ஊதுவாங்க, அது வந்து ஒரு இசைக்கருவி வச்சு பயன்படுத்தப்படும். அதாவது இந்த அணிவகுப்பெல்லாம் செய்யும் பொழுது ராணுவத்துல அந்த ட்ரம்பேட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல காவல்துறையில, அது மாதிரியான ஒரு விஷயமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப எக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஊதப்பட்ட உடனேயே நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். இது 3வது எக்கால ஓசை. ஏன்னா குரான்ல பல இடங்கள்ல முதல் நிலை எக்காலம் ஊதப்படும் பொழுது வானவர்கள் தயாராகிறது, 2வது எக்காலம் ஊதப்படும் பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வர்றதும், 3வது எக்காலம் ஊதப்படும் பொழுதுதான் மனிதர்கள் எழுந்திருச்சு வர்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப எக்கால சத்தத்தை தொடர்ந்து இந்த உலகம் முடிவுக்கு வருகிறது அப்படின்னும், மறுபடியும் வரக்கூடிய அந்த எக்கால சத்தத்தை தொடர்ந்தே மறுபடியும் மனிதர்களாகிய நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நாம் சூரா நபாவுல வந்து நம்ம தெரிஞ்சு கொள்றோம். சரி, இந்த பூமி எப்படி முடிவுக்கு வருது, அது எப்படி அழிக்கப்படுகிறது, இது சம்பந்தமா குரான்ல இறைவன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அத்தியாயம் 75 சூரா கியாமா மறுமை நாள் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல மிக தெளிவாக 8 to 12 வசனங்கள் இந்த உலகம் முடிவுக்கு எப்படி வருகிறது, இந்த பூமி எப்படி அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். அது என்ன அப்படின்னா, அந்த 8வது வசனம், சந்திர கிரகணமாக இருக்கும் எப்ப அந்த உலகம் முடிவு வரும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும், அந்த நாளில் தப்பிக்க வழி எங்கே என்று மனிதன் கேட்பான், மிக நிச்சயமாக தப்பிக்க வழியே இல்லை என்று அவனிடம் கூறப்படும், உன்னுடைய இறைவனிடம் மட்டும்தான் இப்பொழுது தங்குமிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து பார்க்கும் பொழுது இறைவன் நமக்கு சொல்றது, அன்று சந்திர கிரகணமாக இருக்கும், சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கும், அதாவது ஒன்று சேர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு வருது. இந்த சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது இந்த பூமியோடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வந்து இந்த பூமி வந்து நின்று இருக்கும். இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமி வந்து வெளியே போயிடும், சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேரா சந்திக்கும். ஆனா சந்திர கிரகணம் அப்படின்னு வரும்பொழுது பூமி இடையில வந்து நிற்கும். இங்க இறைவன் சொல்றது என்ன அப்படின்னா, அன்று சந்திர கிரகணமாக இருக்கும், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி நொறுங்கும்னு அர்த்தம். அப்ப இடையில மாட்டின இந்த பூமியோடைய நிலைமை படு பயங்கரமா அது சின்ன பின்னமாக மாறும். அடுத்த வசனமே சொல்லுது, தப்பிக்க வழி எங்கே என்று மனிதன் கேட்பான், மிக நிச்சயமாக தப்பிக்க வழியே இல்லை என்று அவனுக்கு கூறப்படும். மேலும் அவனுடைய இறைவனிடம் மட்டும்தான் இப்பொழுது தங்குமிடம் உண்டு அப்படின்னு அந்த வசனம் சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால இந்த உலகம் முடிவுக்கு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரழிவை தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதுல நாம இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது பல விஷயங்கள் இதுல நமக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த உலக முடிவை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக இறைவனால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து இதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல பாக்குறோம். அப்புறம் இந்த மலைகள் நடத்தி செல்லப்படும், அப்பொழுது அவை காணலாய் போய்விடும், திண்ணமாக நரகம் பதுங்கி தாக்க கூடியதாக இருக்கிறது, வரம்பு மீறியர்களுக்கான இடமாக உள்ளது, அதில் அவர்கள் பல யுகங்கள் வீழ்ந்து கிடப்பார்கள் அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது இதுல சொல்றது என்னன்னா, நீங்க உறுதியாக பார்க்கக்கூடிய மலைகள் எல்லாமே பஞ்சு மாதிரி அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும், அது வந்து இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதுல நரகம் வந்து பதுங்கி தாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது அது என்ன பதுங்கி தாக்கக்கூடியது அப்படின்னா, அந்த நரகம் தன்னுடைய வேலைக்காக ரொம்பவும் ஆவலாய் தயார் நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இன்னொரு வசனத்துல
வேறொரு அத்தியாயத்துல இறைவன் சொல்லும் பொழுது, நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாயா அப்படின்னு நரகத்தை பார்த்து நாம் கேட்கும் பொழுது, இன்னும் அதிகமாக நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நரகம் பதிலளிக்கிறதா நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால இந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் மிக தயார் நிலையில் நம் மீது பாய்வதற்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால அது பதுங்கி தாக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மிக மிக சரியானது அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வரம்பு மீறியவர்களுக்கான இடம் இதுதான், அதில் அவர்கள் பல யுகங்கள் விழுந்து கிடப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அது என்ன பல யுகங்கள் விழுந்து கிடப்பார்கள் அப்படின்னா, நரகத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் டெம்பரரியான ஒரு ஒரு தண்டனை மாதிரி எல்லாம் கிடையாது, சிறை தண்டனை மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம உள்ள போறோம், தண்டனை காலம் முடிச்சுட்டு வெளியே வர்றோம், நன்னடத்தை காரணமா வெளியே வரோம், ஜாமீன் பெற்று வெளியே வரும், அந்த மாதிரிலாம் வந்து இந்த நரகத்துல வந்து கிடையாது. நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை உள்ள போனோம் அப்படின்னா போனது மட்டும்தான். அப்ப அங்க பல யுகங்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த காலத்தை இறைவன் சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். காலத்துக்கும் நீ அங்கதான் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது நிரந்தரமா நீ அங்கதான் இருப்ப. அததான் இறைவன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது, அவர்கள் பல யுகங்களாக அதுல விழுந்தே கிடப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி. அங்கு குளுமையோ குடிப்பதற்கேற்ற ஒரு பொருளின் சுவையையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள், கொதிக்கும் நீரையும் சீழையும் தவிர. இது அவர்களுக்கு ஏற்ற கூலிதான். அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை நம்பக்கூடியவர்களாய் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென முற்றிலும் மறுத்து விட்டிருந்தார்கள். அதே நேரம் நாமும் அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி எடுத்து வைத்திருந்தோம் அப்படின்னு இறைவன் அப்படி வரிசையா சொல்றத நம்ம பாக்குறோம். அதாவது அந்த நரகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க குளுமையும் இருக்காது, குளிர்ச்சியும் இருக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஒரு வெப்பமயமான ஒரு இடம். இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய அதிகபட்ச பாலைவனம், அது வெப்பம் எப்படி இருக்குதோ அதை விட பல மடங்கு இருக்கும். நம்மளுடைய தோள்கள் உருகி ஊத்தக்கூடிய நிலையில இருக்கும். அந்த இடத்துலதான் இறைவன் இந்த நரகவாசிகளை வைத்திருப்பான், தன்னை நிராகரித்தவர்களை வைத்திருப்பான் அப்படின்தான் குரான் நமக்கு சொல்லுது. இந்த நரகத்துடைய வேதனைங்கிறது படுமோசமானதாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம குரான்ல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. இந்த நரகத்துல மனிதன் இருக்கும் பொழுது வெப்பம் மட்டுமே அவனை தாக்கி கொண்டிருக்குமா அப்படின்னா இல்ல. அவனால கண்களால எதையும் பார்க்க முடியாது, புகை மூட்டமா இருக்கும். அந்த புகை மூட்டம்ங்கிறது குளிர்ச்சியின் காரணமாக வருவதல்ல, வெப்பத்தின் காரணமாக, நெருப்பின் காரணமாக. கொஞ்சம் புகை நம்ம கண்ணுல அடிச்சாலே எப்படி இருக்கும், சில நேரங்கள்ல அது கண் எரிச்சல் தாங்க முடியாது இல்லையா, அதை விடவும் பயங்கரமான எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். கண் இப்போ நம்ம சரியாயிரும், கண்ணை திறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்குமே தவிர அது சரியே ஆகாத நிலையில இருந்துகிட்டே இருக்கும். இது போக அந்த புகையில நமக்கு மூச்சு திணறல்லாம் வரும் பாருங்க, அது நிரந்தரமான வேதனையா அங்க வைக்கப்பட்டிருக்கும். இதுல இருந்தெல்லாம், அதாவது நிழல்கள் கூட அவங்களுக்கு வந்து வெப்பமா இருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்றதை வந்து நம்ம பாக்குறோம். ஆகையினால அந்த நரகம் அப்படிங்கிறது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை. ஆனால் தண்டனை அப்படிங்கிற பேர்ல இறைவன் அவர்களை அங்கே தண்டிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சக்கும் மரத்துல இருந்துதான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இறைவன் சொல்றதை பார்க்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு குரான்லயே இறைவன் அதை சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். அது அந்த கள்ளி செடி இருக்கு பாருங்க, கள்ளி செடி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதோடைய இலைகள் கூட முள்ளு முள்ளா இருக்கும், அதை தான் எடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு மனிதன் அதை சாப்பிட முடியாது. அது அவனுடைய வாயை, உதட்ட, நாக்க மொத்தமாவே ஈருல இருந்து பல்லு வரைக்கும் எல்லாத்தையுமே குத்தி கிழிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். இருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும்னு நிர்பந்தம், சாப்பிட்டே ஆக வேண்டும். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னாக்க அது அந்த தண்ணி குளிர்ச்சியாவோ அல்லது தாகம் தீர்ப்பதாவோ இருக்காது. மாறா ரொம்பவும் கொதிக்கிற நீர் அதுதான் கொண்டு வந்து கொடுக்கப்படும். அந்த குடிக்கிறதுக்கு கொதிக்கிற நீர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு சூடா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த நீர் வந்து அந்த சொம்புல எடுத்துட்டு வரும்போது அதுவே கொதிநிலையில தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சொம்பு கூட அப்படியே அந்த வெப்பத்தினால சுட்டு சுருங்கி விடும் அப்படின்னு இறைவன் சொல்றத பாக்குறோம். அப்ப இவ்வளவு கடுமையான வேதனை கொண்ட ஒரு நிலையில் தான் மனிதர்கள் அங்கே இருப்பார்கள். தாகம் கூட அங்க தீராது. அதே சமயம் அங்க யாரும் இதனால இறக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குரான்ல பாக்குறோம். அவன் அங்கு வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல தண்ணி வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னா ஸ்பெஷலா சீழ், அந்த சீழுங்கிறது எந்த அளவுக்கு மோசமான துர்வாடையோட இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம உடல்லயே எதுவும் அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல செப்டிக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சீழ் வடியும் போது துர்நாற்றம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதை விட பல மடங்கு துர்நாற்றம் கொண்ட அதிக அடர்த்தியான ஒரு திரவமாக அந்த சீழ் கொண்டு வந்து கொடுக்கப்படும். அதை வந்து குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் அங்க நிர்பந்தம். குடிக்கல அப்படின்னா அதுக்கு தனியா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்.
இறைவன் சொல்லும் பொழுது அது அவனுடைய தொண்டையில் லேசாக இறங்காது அப்படின்னு சொல்றதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால இந்த நரக வேதனையிலிருந்து இது நம்ம சொல்லும் போதே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்ப இறைவன் நரக வேதனையிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம வந்து பிரார்த்திக்க தோணுது. சரி, இவ்வளவு இழிவான நிலையையும் மனிதர்களுக்கு ஏன் இறைவன் இங்கே கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை நம்பக்கூடியவர்களாய் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென முற்றிலும் மறுத்து விட்டு இருந்தார்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த இறைவன் சொல்றத பார்க்கிறோம். அதாவது மனிதர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய நாளை மறுத்து விட்டார்கள். உலக முடிவு நாளை வந்து மனிதர்கள் வந்து பெரும்பாலானவங்க வந்து மறுத்துட்டாங்க, அதை ஏத்துக்கல. என்னுடைய வசனங்களையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு நம்ம வந்து மேலோட்டமா பாக்குறோம். வெறுமனே ஓரிரை கொள்கையை நிராகரிக்கிறத மட்டுமே இந்த இடத்துல இறைவன் சொல்லல. அந்த மறுமை நாள்ங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும். அன்னைக்கு நீங்க செய்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை வைத்து உங்களை எடை போடப்படும்ங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் நிராகரிக்கும் பொழுது, இறை வசனங்களை மனிதன் நிராகரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இறைவன் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள் இருப்பாருங்க, இந்த பூமியில நீ இப்படித்தான் வாழணும், நீ இப்படித்தான் உன்னுடைய பண்புகளை அமைத்து கொள்ளணும், ஆணவம் கொள்ளாம இருக்கணும், பண்பா பேசணும், இதே மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, புறம் பேசக்கூடாது, உன்னுடைய குடும்பத்துல நான் என்னென்ன சட்டங்கள் சொன்னனோ இதைத்தான் நீ வந்து செயல்படுத்தணும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்படுகிறது. அதைத்தான் இங்க இறைவன் சொல்லும் பொழுது அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென முற்றிலும் மறுத்து விட்டு இருந்தார்கள் அப்படின்னு வருது. ஒரு முதலாளி தொழிலாளியை ஏமாற்றக்கூடாது, ஒரு தொழிலாளி முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்க வேதத்துல சொல்லி இருக்கும் பொழுது அதை முற்றிலும் அவன் வந்து புறக்கணிக்கிறான். நான் மறுமை நாள் வரும் அப்படின்னே நம்பலையே அப்படின்னு அவங்க சொல்றான். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த பூமியில இறை சட்டங்கள் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஷைத்தான் தாண்டவம் ஆடுற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல பாக்குறோம். இதனாலதான் இறைவனுக்கு இவ்வளவு கோவம். நான் படைச்ச பூமியில நான் கொடுத்த சட்டத்தை வந்து நீ ஏத்துக்க மாட்டியா, அப்ப நீ ஷைத்தான் சொல்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளதான் நீ போவியா அப்படிங்கறதான் இங்க இறைவனுக்கு கோவம். அதுதான் இறைவன் சொல்லும் பொழுது அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென முற்றிலும் மறுத்து விட்டு இருந்தார்கள். அதே நேரத்தில் நாமும் அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி எழுதி வைத்திருந்தோம். இதோ சுவையுங்கள், உங்களுக்கு வேதனையை தவிர வேறு எதனையும் நாம் அதிகமாக்கவே மாட்டோம். நீ வந்து என்னை புறக்கணிச்சிட்டப்பா, மறுமை நாள்னு ஒண்ணு கிடையாது, நான் கிடையாது, என்னுடைய வசனங்கள் எல்லாத்தையும் நீ வந்து புறக்கணிச்சிட்ட. ஆனா நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எண்ணி எண்ணி எழுதி வச்சிருக்கேன். உனக்காகவே 2 வானவர்களை வேற நான் கூடவே விட்டுருக்கேன். நீ செய்யற நல்ல விஷயங்களை அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, கெட்ட விஷயங்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால நான் ஃபுல் டீட்டெயிலோட நான் உன்னை மறுமை நாள்ல சந்திக்கும் பொழுது நஷ்டப்பட போறது நீ தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம். சின்னமாக இரையச்சம் உள்ளவர்களுக்கு வெற்றி அளிக்கும் ஓரிடம் இருக்கிறது. தோட்டங்களும் திராட்சைகளும் சமவயதுடைய கன்னி பெண்களும் நிறைந்த கிண்ணமும் உள்ளன. அங்கு வீணான பேச்சையோ பொய்யுரையையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். இது உம்முடைய அதிபதியிடமிருந்து கிடைத்த கூலியும் போதிய வெகுமதியும் ஆகும். இந்த இடத்துல சொர்க்கவாசிகளை பத்தி சொல்லப்படுகிறது. சொர்க்கவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் நன்மையானதாகவே இருக்கும். பாவமான காரியங்களை செய்து அவர்கள் நன்மையான விஷயங்களை இழக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வந்து உரியவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்துட்டு இரையச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இரையச்சம் இருந்ததுனாலதான் அவங்க வந்துட்டு நல்ல செயல்கள் செய்தார்கள். இறைவன் மேல நம்பிக்கை வைத்து இறை சட்டங்களை ஏற்று எனக்கு இது நல்லதோ கெட்டதோ இறைவன் சொல்லிவிட்டான் அப்படிங்கிற இறை சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கன்னி பெண்களும் நிறைந்த கிண்ணமும் உள்ளன. அங்கு வீணான பேச்சையோ பொய்யுரையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தோட்டங்களும் திராட்சைகளும் அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு நந்தவனம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நான் சாதாரணமாவே நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இங்கெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள் எப்படி இருக்கும், அதை விடவும் 1000 மடங்கு, அதாவது இதுக்கு நிகரா அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அழகான தோட்டங்கள் ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கப்படும். அங்க அவர்கள் வந்து அதுல லயிச்சு போயிருப்பாங்க. எத்தனை நாள் அங்க இருந்தாலும் அந்த காட்சிகள் அவங்களுக்கு வந்துட்டு சலிக்காது. அவ்வளவு அருமையான விஷயங்கள் அங்க இருந்துகிட்டே இருக்கும். இது போக சம வயதுடைய பெண்களும் நிறைந்த கிண்ணமும் உள்ளன அப்படின்னு இறைவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சம வயதுடைய பெண்கள் அப்புறம் கிண்ணங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து ஹூருலீன்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஹூருலீன்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சொர்க்கத்து சட்டங்கள். இங்கே இறைவன் வந்து திருமணமே செய்யாமல் ஒருவரோடு ஒருவர் வாழக்கூடிய அந்த லிவிங் டுகெதர்
வச்சுக்கிறது சொல்றாங்க இல்லையா, தமிழ்ல ஒரு காலத்துல வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வப்பாட்டைன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு இங்கிலீஷ்ல டீசென்டா லிவிங் டுகெதர்ங்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இங்கே அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் சொர்க்கம்ங்கிறது இறைவனுடைய வேறு சட்டங்கள் நிறைந்தது. அந்த இடத்துல சட்டங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அங்க நம்ம இங்க உழைக்கிற மாதிரி உழைக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது. இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழுகையும் அங்க தொட போறது கிடையாது. மறுமையிலையும் நம்ம குரான் ஓதப்பட போறது கிடையாது. என்ன காரணம்? குரான்ங்கிறது இந்த உலகத்துக்கானது, இங்க இருந்து அங்க மீள்றதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி. ஆனா அங்க எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அங்கேயும் இறைவனுக்கு தொழுகை உண்டு, ஆனா இங்க தொழக்கூடிய தொழுகையாக அது இருக்காது. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாமே மாறும்பொழுது அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளும் வேறு மாதிரியானதாக இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைந்த கிண்ணங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லும் பொழுது அது போதை ஏறாத மதுபானம் அப்படின்னு இன்னொரு வசனத்துல இறைவன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொன்னாக்க, நாம நம்மளையே இழிவுபடுத்தி கொள்ளக்கூடிய செயல்களில் இறங்க மாட்டோம். ஆனால் அந்த மதுவை நாம் குடிக்கும் பொழுது அந்த போதை தலைக்கு ஏறாம அதே சமயம் ஒரு ரம்யமான ஒரு உணர்வுங்கிறாங்க இல்லையா, அப்படித்தான் இதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. சொர்க்கத்துக்கான சட்டதிட்டங்கள் வேறு மாதிரியானது, இந்த உலகத்துக்கான சட்டதிட்டங்கள் வேறு மாதிரியானது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அங்கு வீணான பேச்சையோ பொய்யுரையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதாவது புறம் பேச மாட்டாங்க, தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, யாரும் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டாங்க, யாரும் யாரையும் எந்த பணி காரணமாகவும் நிர்பந்தம் செய்ய மாட்டார்கள். அந்த உலகம் வேற. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பூமியுடைய சட்டங்கள் வேறையா இருக்கும், அங்க இருக்கிற சட்டங்கள் வேறையா இருக்கும். இது உம்முடைய அதிபதியிடமிருந்து கிடைத்த கூலியும் போதிய வெகுமதியும் ஆகும். அப்ப நல்லடியார்களுக்கு, இரையச்சம் கொண்டவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கூலி, வெகுமதி எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். வானங்கள் மற்றும் பூமிக்கும் அவற்றிற்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் உரிமையாளனாகிய அந்த கருணைமிக்க இறைவனிடமிருந்து அவனுக்கு முன்னால் பேசுவதற்கு யாருக்கும் திராணி இல்லை. ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் அந்த நாளில் எவரும் பேச மாட்டார். ஆனால் கருணைமிக்க இறைவன் எவருக்கு அனுமதி கொடுப்பானோ அவரையும் நேர்மையை சொல்பவரையும் தவிர அந்த நாள் உண்மையாகும். எனவே நாடியவர் தம்முடைய இறைவனின் பக்கம் மீளும் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். நெருங்கிவிட்டிருக்கும் வேதனை குறித்து திட்டமாக நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டோம். அந்த நாளில் மனிதன் தன்னுடைய கைகளால் முன்னர் செய்து அனுப்பிய அனைத்தையும் காண்பான். நிராகரித்தவனும் புலம்புவான், அந்தோ நான் மண்ணாய் இருந்திருக்க கூடாதா. இந்த உலக முடிவுக்கு பிறகு அந்த மறுமை தொடங்கும் பொழுது அந்த தீர்ப்பு நாள்ல வானவர்களின் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எல்லாரும் எதிரில தான் நிற்பாங்க இறைவனுக்கு முன்பாக. ஆனா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இறைவன் யாருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் பேசுவார்கள் அப்படின்னு தான் இந்த வசனத்துல இறைவன் சொல்றதை பார்க்கிறோம். பல வசனங்கள் இருக்கு. மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அந்த பரிந்துரை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும், அது எப்படி கிடையாதுன்னு சொல்றோம்னா, இறைவன் குர்ஆன் வசனத்துல இப்போ மறுமை நாள்ல நமக்கு பரிந்துரை அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம குர்ஆன்ல பார்க்கும் பொழுது யாருக்கு இறைவன் அனுமதி கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டுமே பேச முடியும், அவர்களுக்கு ஆதரவானவர்களோடு அப்படின்னு இறைவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய செயல்கள் பரிந்துரைக்கு ஏற்றதாக இருந்தால் மட்டுமே இறைவனால் அனுமதி கொடுக்கப்படுகிறது. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இவன் செஞ்சது ஒரு பிரச்சனையும் இல்லை, இவனை தாராளமா சொர்க்கத்துக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு இறைவன் ஏற்கனவே முடிவு செஞ்சவர்களுக்கு தான் அங்கு பரிந்துரையே நல்லடியார்கள் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்ப நம்ம ரொம்பவும் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது பரிந்துரை அப்படிங்கிறது அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆகையினால இந்த இடத்துல வானவர்களாக இருக்கட்டும், வானவர்களின் தலைவர்களாகவே இருக்கட்டும், இவங்க யாருமே இறைவனுடைய அனுமதி இல்லாமல் பரிந்துரைக்காக வாயை திறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. ஏன்னா இறைவனுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அந்த நாள் வருவதுங்கிறது உண்மையானது. நாடியவர் தம்முடைய இறைவனின் பக்கம் மீளும் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு இறைவன் சொல்ற அந்த ஒரு விஷயம். அப்ப இவ்வளவு விஷயங்களையும் இறைவன் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குறைஷிகளுக்கு நீங்க ஏகத்துவத்தை மறுக்கிறீங்க, தூதுத்துவத்தை அருவருப்பா பாக்குறீங்க, மறுமையே வினோதமா நினைக்கிறீங்க. இப்ப நீங்க ஏகத்துவத்தை ஏற்று
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மறுமைங்கிறது உங்களுக்கு கைக்கு எட்டின ஒரு தூரத்துலதான் இருக்கும். ஆனா அதை நீங்க வினோதமாவும் ஆச்சரியமாவும் நினைச்சு புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொன்னா மிக மிக நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்னு விளக்குறதுக்கு தான் இந்த அத்தியாயத்துல இவ்வளவு விஷயத்த சொல்றத நம்ம பாக்குறோம். கடைசியா அந்த வசனத்துல இறைவன் முடிக்கும் பொழுது, நெருங்கி விட்டிருக்கும் வேதனை குறித்து திண்ணமாக நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டோம். அந்த நாளில் மனிதன் தன்னுடைய கைகளால் முன்னர் செய்து அனுப்பிய அனைத்தையும் காண்பான். நிராகரித்தவனும் புலம்புவான், அந்தோ நான் மண்ணாய் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு. அப்ப அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க சந்தேகப்படுறீங்க, நீங்க இறைவன் இருக்கின்றானா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்துல இருக்கிறீங்க. தூதுத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்ப இதையெல்லாம் கடந்து நீங்க மறுமையை தொடர்றதுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா, நீங்க என்ன மறுக்கிறீங்க அப்படின்னா, இறைவன் இந்த குரான்ல இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது, மனிதர்களே நீங்கள் நம்மை குறித்து சந்தேகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நாம் உங்களை ஒரு பிடி மண்ணில் இருந்தும் இந்திரியத்தின் ஒரு துளியில் இருந்தும் படைத்தோம் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படைப்புங்கிறது சாதாரணமாக வரவில்லை, யதார்த்தமா போற போக்குல உருவானது கிடையாது. படைப்பாளன் அப்படிங்கிற ஒருத்தர் பின்னணியில இருந்து இதை படைத்ததுனாலதான் இது எல்லாமே சாத்தியமாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வசனம் அவ்வளவு தெளிவா சொல்லுது. நீ என்ன நிராகரிச்சிட்ட அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை ஒரு பிடி மண்ணுல இருந்தும் ஒரு துளி இந்திரியத்துல இருந்தும் மட்டும்தான் உன்னை படைச்சங்கிறத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது முடியும்னா நான் இருக்கேன்னு அர்த்தம். இதுதான் இந்த இடத்துல இறைவன் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இவ்வளவு விஷயத்தையும் இறைவன் சொன்னதுக்கு அப்புறமும் நிராகரிக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, அவன் புலம்புவான், அந்தோ நான் மண்ணாய் இருந்திருக்க கூடாதான். ஏன்னா அந்த மறுமை நாளில் தூக்கம் கலைந்து எழுந்திரித்து நிற்கக்கூடிய மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கும் பட்சத்தில், இந்த நாளையா நாம மறுத்துட்டோம், ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, வேதம் நம்ம கிட்ட இருந்ததே, தூதர்கள் வந்தார்களே, எத்தனையோ அறிஞர்கள் நம்ம கிட்ட சுத்தி சுத்தி எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, ஆனா எல்லாத்தையும் நம்ம வீணடிச்சிட்டோமே, நம்ம மண்ணோட மண்ணா அப்படியே போயிருக்க கூடாதா அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப உணர்ந்து வருந்துவார்கள் அப்படின்னு இறைவன் சொல்லி அதோடவே இந்த அத்தியாயத்தை முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சூரா நபா அப்படிங்கிறது உண்மையிலேயே மகத்தான செய்தியை கொண்டதுதான் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்ம இன்னமும் இந்த சூறாவை ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது பல விஷயங்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். இறைவனுடைய வேதத்துல பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வசனம் தான், அதுக்கு நம்ம விளக்கம் காண முற்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால சூரா அன்-நபா அன்றைய குறைஷிகளுக்கானது மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய நமக்கும் கூட பொருந்தக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அறிவுரையை யதார்த்தமாக இறைவன் நமக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு சூறாவாகத்தான் இந்த சூரா நபாவை நாம் பார்க்கிறோம். இன்ஷால்லா இந்த சூறாவை இன்னமும் நாம் ஆழ்ந்து படிச்சோம் அப்படின்னா பல விஷயங்கள் தெரிய வரும். முயற்சி செய்வோம். இறைவன் நாடினா நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.